நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அணியில வாய்ப்பு கொடுக்காம காரணம் சொல்றீங்களா அப்படின்னு தேர்வு குழு தலைவரை கடுமையான வார்த்தைகளால இந்திய அணியோட முன்னாள் வீரர் பேசியிருக்காரு. 2025 ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணியிலிருந்து ஸ்ரேயாஸ் ஐயர் நீக்கப்பட்டது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில இது குறித்து தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் கூறிய காரணம் சௌகரியமான சப்பக்கட்டுன்னு முன்னாள் இந்திய வீரர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் கடுமையா குற்றம் சாட்டியிருக்காரு. சமீபத்தில் நடந்து முடிஞ்ச 2025 IPL தொடர்ல பஞ்சாப் கிங்ஸ் அணியோட கேப்டனா செயல்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் தன்னோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம பஞ்சாப் கிங்ஸ் அணியை இறுதி போட்டி வரைக்கும் அழைச்சுக்கிட்டு போனாரு. இதனால ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில அவருக்கு நிச்சயமா இடம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது 15 பேர் கொண்ட முக்கிய அணியில மட்டும் இல்லாம 5 பேர் கொண்ட ரிசர்வ் வீரர்கள் பட்டியலிலும் கூட ஸ்ரேயாஸ் ஐயரோட பெயரு இடம்பெறல. இது குறித்து செய்தியாளர்கள் கிட்ட பேசிய அஜித் அகர்கர், ஸ்ரேயாஸ் ஐயரை தேர்வு செய்யாதது அவரது தவறோ அல்லது எங்கள் தவறோ இல்ல, 15 வீரர்களை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கறதுனால அவரு துரதிருஷ்டவசமா வாய்ப்புக்காக இன்னும் காத்திருக்க வேணும்னு கூறியிருந்தாரு. அஜித் அகர்கரோட இந்த கருத்தை தனது யூடியூப் சேனல்ல கடுமையா விமர்சித்துள்ள பத்ரிநாத், ஸ்ரேயாஸ் ஐயர் நிச்சயமா இந்திய T20 அணிக்கு தேர்வாகி இருக்கணும், அவரு துரதிருஷ்டசாலி அப்படின்னு அகர்கர் கூறுவது தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சௌகரியமான வழி. கடந்த 2 வருஷமா ஸ்ரேயாஸ் சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாம கேப்டனாவும் சிறப்பான முறையில செயல்பட்டு வராருன்னு பத்ரிநாத் குறிப்பிட்டு இருக்காரு. மேலும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பதிலா 5வது இடத்துல சிவம் டூபே மற்றும் ரிங்கு சிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல மோசமான ரெக்கார்டோட இருக்கும் இவங்க 2 பேரும் பெருசா எதையுமே செய்யல. சுழற்பந்து வீச்ச அற்புதமா எதிர்கொள்ளும் திறனும் சிறந்த பினிஷிங் திறமையும் கொண்ட ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய அணியோட 5வது இடத்துக்கு ஒரு கச்சிதமான தேர்வு. இந்த முடிவு ஒரு 50-50 முடிவு கூட கிடையாது. நிச்சயமா ஸ்ரேயாஸ் ஐயர் தான் தேர்வாகி இருக்கணும்னு சுப்பிரமணியம் பத்ரிநாத் ஆணித்தரமா தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. பத்ரிநாத் இன்னும் கொஞ்சம் விமர்சனத்தோட உச்சத்துக்கு போய் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இல்லாத நிலையில ஸ்ரேயாஸ் ஐயரோட அனுபவமும் தலைமை பண்பும் இந்திய அணிக்கு மிகவும் தேவைன்னு கூறியிருக்காரு. இது துரதிர்ஷ்டத்தை விட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின் அடிப்படையில எடுக்கப்பட்ட தேர்வாகவே தெரியுதுன்னு பத்ரிநாத் குற்றம் சாட்டியிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஆசிய கோப்பைக்கு தேர்வாகாதது குறித்து பத்ரிநாத் கூறிய கருத்துக்கள் எல்லாம் சரிதானா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.